ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாள் அன்று உங்களை நாங்கள் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கிறதை நாம் கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை மட்டும் நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும், அவரே நம்புகிற யாவருக்கும் துணையாகவும், அவர்களுக்கு கேடகமாகவும் இருக்கிறார். அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அந்த நாட்களில தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி காத்து கொண்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாய் துணையாக இருக்கிறார். வாருங்கள், நாம் கண்களை மூடி நாம் தேவனை ஆராதிப்போம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் தேவனை ஆராதிப்போமா? அப்படியே வாய்களை திறந்து இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய தகப்பனை நோக்கி பார்த்து நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய மகிமைக்கு ஈடு எது உண்டு? அவருடைய காரியங்களுக்கு ஈடு எவைகள் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் அவரே மேலானவராய் இருக்கிறார். அந்த மேலான தேவனை நாம் உயர்த்துவோமா? ஓ ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறவரே, எங்கள் மத்தியில கடந்து வாருங்க. நாங்கள் குடியிருக்கிறதான இடத்துல கடந்து வருங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமை நிறைந்த ஆண்டவரே ஜீவ ஒளிய எங்கள் மேல் பிரகாசிக்கபடியாய் கர்த்தர் எங்கள் மத்தியில வருவீராக. உம்மை வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீ துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, 1000 16,000 பேர்களில் சிறந்தவர். ஆண்டவரே, எத்தனையோ அற்புதங்களை செய்த தேவர். இந்த நாட்களில் உம்முடைய அற்புதங்கள் மங்கி போகவில்லை. உங்களுடைய ஆண்டவரே திரு வேத வசனத்தினுடைய வெளிச்சம் இன்றைக்கும் ஆண்டவரே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பேரொளியை நாங்கள் நோக்கி ஆராதிக்கிறோம். எங்களுக்காய் மரித்தவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் இந்த காலை நேரத்தில் உம்முடைய இரத்தத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே தெளித்து எங்களை ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் செலுத்துகிற ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உயர்த்தி சொல்லுவோமா? ஓ அரசாட்சியை செய்கிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உயர்த்துங்க. அப்படித்தான் ஆண்டவருடைய நாமத்தை. ஓ ஆமென், ஹல்லேலூயா வாய்களை திறந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜீவன் தண்ணீர் நீரே, தாக
ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் பலனெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை பலனடைய செய்யுமே. அவர்களுக்கு கேடகமாய் இறங்கி வருகிறார். பயபக்தியோடு ஆராதிக்கிற பிள்ளையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா கிட்ட ஒப்பு கொடுப்போமா? உமக்கே. Thank you Jesus. எங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்பா. ஆண்டவரே, நீங்க ஏற்றுக்கொள்வீராக. உமக்கே Jesus, உமக்கே யாவிக்குரியவர். அங்கீகரிக்க ஆண்டவரே. Yes, thank you Jesus. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறபடியால, உடைய துதி பலிகளை அங்கீகரிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறபடியால, எஸ், வாய்கள் திறந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில கரங்களை தட்டி நம்ம மத்தியில வந்திருக்கிற இடங்களை நீங்க ஆராதிக்கிற, நீங்க எந்த இடத்துல பயபக்தியாய் அவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து பயந்து ஆராய்த்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, இதோ இறங்கி வந்திருக்கிறவர் உங்களுடைய துதி பலிகளை அங்கீகரித்து இதோ இறங்கி வந்திருக்கிறவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். இறங்கி வந்திருக்கிறவர் அவர் உங்களுக்கு கேடகமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் உங்களை அசைத்து விடாதபடி தேவனுடைய பலத்தால் இணைக்கட்டுக் கொள்ளும்படியாக தேவன் நீங்க ஆராதிக்கிற ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கும்படியாக அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார். கரகத்தட்டி மகிமை செலுத்துவோமா? நம்மளை சூழ்ந்திருக்கிற ஒரு ஆண்டவர், நம்மளை சுற்றிலுமாய் நிரம்பி இருக்கிற ஒரு ஆண்டவர், இன்றைக்கு மாதங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற பெரிய தேவனாய் இருக்கிறவர் நம் மத்தியில வந்திருக்கிறாரே. வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர், நம்மளை படைத்தவர், இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை கேட்டு நம் மத்தியில வந்திருக்கிறாரே. அவர் பெரியவர் அல்லவா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ஐயா. எங்களை சுற்றிலும் நீங்க தான் இருக்கிறீங்க. நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் என்று சொல்லி, எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்கும்படியா கடந்து வருகிறானோ அவனை சுற்றிலும் தேவ பிரசன்னமும் தேவனுடைய தேவ தூதர்களும் சூழ்ந்து கொள்கிறார்கள். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனை வேலையை முடித்திருக்கிறத ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்ய அப்பா. நீங்க வந்திருக்கிறீங்க, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாறி போட்டிருக்கிறீங்க. கர்த்தர் அப்படியாய் உமக்கு ஆண்டவரே செலுத்துகிற கணத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் இவைகளை இன்னும் ஆழமாய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் இன்னும் ஆழமாய் கடந்து வர கர்த்தர் பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுக்கிற ஈவுகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காண்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க இயேசுப்பா பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், ஆராதிக்கிற
ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக நம்மளை பல பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம், நம்முடைய எண்ணங்கள் எப்படினாலும் இருக்கலாம். ஆனா ஆராதிக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து கடந்து வரும்போது கர்த்தர் நம்மளுக்கு துணையாகவும் கேடகமாய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு நம்மளை சூழ்ந்திருக்க கூடியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லவருங்க. அதனால நம்மளை சுற்றிலுமாய் சூழ்ந்திருக்கிறவராய் இருக்கிறார். அந்த நல்லவரை இன்றைக்கு நம் கரங்களை தட்டி நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமே. ஆமென். எஸ், கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? இயேசு ஒருவர் நல்லவர், அவரை போல வேற ஒருவர் நல்ல தேவன் அல்ல. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரை கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவர். செவிகளை செவிகளை திறப்பவர், குருடரை கண்களை திறப்பவர், அவர் நல்லவர். செவிகளை செவிகளை திறப்பவர், நல்லவரே, அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, இயேசு, ஆமென், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருகிறவர் அவர் ஒருவர் தானே. எத்தனை மருந்து மாத்திரைகள், எத்தனை வைத்தியர்கள் இருந்தாலும் நம் இயேசுவுக்கு ஈடாக எதுவுமே அமைய முடியாது. இவ்வளவு காலம் நம்ம சுகமாய் பார்த்திருக்கிறாரு. ஆதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். ஆதியில் விடுதலை தருபவர், நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சத்தமா இயேசு, ஆமென், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி நன்றாக தேவனுக்கு நல்ல ஒரு மகிமையை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும்
நம் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று. பாருங்க, திருப்திப்படுத்த முடியாத ஒரே ஒரு காரியம் நம்முடைய ஆத்துமா. நம்முடைய ஆத்துமாவையே வறட்சியான காலத்துல கூட கர்த்தரால மாத்திரமே திருப்தியாய் நடத்த முடியும். ஆமே. அப்படிப்பட்ட தெய்வம் இத்தனை நாள் நம்மை நேர்த்தியாய் நடத்தினார், இதுவரையிலும் நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை நடத்துகிற தேவன் என்னோடு உண்டு. ஆமென். சத்தமா சொல்லுமா, என்னை நடத்துகிற தேவன் என்னோடு உண்டு. என்னை நடத்துகிற தேவன் என்னோடு உண்டு. எதற்குமே எனக்கு பயம் இல்லை. எதற்குமே பயம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா ஒரு பாடலை பாடுவோமா, என்னை நடத்திடும் தேவன்.
நம்முடைய கண்களை மூடி நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். நம்மளுக்கு ஆயுத்தம் செய்கிறவர், நம்மளுடைய சார்பில் நிற்கக்கூடியவர், இன்றைக்கு நம்மளுடைய சார்பில் நிற்கக்கூடிய தேவன், அவர் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? ஹalleluya ஹalleluya. என் சார்பில் யார் இருப்பா? எனக்காக யார் பேசுவா? என்னை யார் வழி நடத்துவா? என் குடும்பத்தை யார் விசாரிப்பா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை படைத்தவர், உன்னை கைவிடா, உன்னை பெற்றெடுத்தவர் அவராயிருக்கிறார். உன்னுக்கு அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நீ மீட்டெடுத்தவராயிருக்கிறபடியால அவரை பார்த்து சொல்லுவாமா, நீ என்னை மீட்டெடுத்தவர், நீ தம்முடைய ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்தவர். ஆண்டவரே, நீ ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தவர். கிருபையே 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 கிருபையே. வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா? எஸ் ஹalleluya. என் சார்பில் நீங்க இருந்தா போதும், என் சார்பில் நீங்க இருந்தா போதும், என் சார்பில் நீங்க மாத்திரம் இருந்தா போதும். ஆவியானவரே, என்ன வழி நடத்துங்கப்பா. வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? ஹalleluya. ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையே உமக்கு நன்றி ராஜா. வாய்களை திறந்து தேவ பிள்ளைகளே, வாய்களை திறந்து உங்க சார்பாய் அவர் வருகிறவராய் இருக்கிறார். எஸ் ஆமென். நீங்க எல்லாம் ஆண்டவர் இல்லையோ நினைச்சீங்களோ, அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கிறபடியால, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு என்று பயப்படுகிறபடியால கர்த்தர் அந்த இடத்துல கடந்து வருகிறவராய் இருக்கிறார். எஸ் எஸ் ஆமென். நீங்க உணர்ந்த வெறுமையான இடத்தை தேவன் நிரப்பும்படியாய் வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க, வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. அவர் நிரப்ப போகிறார். ஓ, நீங்க எவைகளெல்லாம் தேவன் இல்லையோ என்று சொல்லி கேள்விகள் காணப்பட்ட இடத்துல துதிங்க துதிங்க. ஆமென். என் தேவன் கடந்து வரப்போகிறார். உங்கள் சார்பாய் நிற்க போகிறார். உங்கள் சார்பாய் தேவன் பேச போகிறார். அவர் வழி நடத்தி தர போதுமானவராய் இருக்கிறார். ஓ, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலோ நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறாரே, அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், தானியேலின் தேவனும், தாவீதின் தேவனுமாய் நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. அவர்களை கைவிடாமல் இருந்த தேவன் இன்றைக்கும் நம்மளை கைவிடாமல் இருக்கும்படியாக கரங்களை உயர்த்தி அப்பாவை துதிப்போமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க மட்டும் எனக்கு போதும். சொல்லுங்க வாய்களை திறந்து, நீங்க மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே, நான் பார்க்கிறது ஒருவேளை வெறுமையா இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல நிரம்ப செய்கிற தேவன் நீங்க மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே, நான் திறந்து பார்த்து அந்த இடத்துல காசு இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும். என்ன பேசுவதென்று தெரியாம, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தெரியாம நின்று கொண்டிருக்கலாம், ஆனா அந்த இடத்துல நீங்க வந்து போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிப்போமா? நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹalleluya. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்ப செய்தி,
சொல்லுங்க, நீங்க மட்டும் போதும் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய கஷ்டம் சொல்லுங்க, நீங்க மட்டும் போதுமே. இயேசுவே, ஹalleluya. கரங்களை உயர்த்தி, ஓ ஹalleluya. ஓ தேவனுடைய பிரசன்னம் வெண்புறாவை போல உங்கள் தலையை கொண்டிருக்கிறது. உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், ஓ உங்களுக்காக தம்முடைய கிருபையை தருகிறவர். ஹalleluya, இயேசுவே, நீ நல்லவரப்பா. இயேசுவே, ஓ இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு, ஆண்டவரே, வேற யாரப்பா எனக்காக வர முடியும்? என்ன வழி நடத்துவதற்கு வேற யார் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்க முடியும்? உம்மை அல்லாமல் எனக்கு யார் இதற்கு செய்து முடிப்பா? யார் என்ன வழி நடத்துவா? ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் என்று சொல்லுமா? இயேசையா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா. துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசையா, அல்லேலூயா, இயேசையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசையா, தகப்பனே, இயேசையா, அல்லேலூயா. மகிமையே, மாசற்ற மகிமையே, மகா உன்னதமாய் இருக்கிற தேவனே, இந்த இடத்துல நீங்க ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யுங்க. நாங்கள் ஆராதித்திருக்கிறோம், எங்களுக்கு நீர்தான் என்று ஆராதிக்கிற பிள்ளைகள், இந்த நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு கேள்விகளோடு இது நடக்குமா ஆண்டவரே என்று சொல்லி பல சூழ்நிலைகளோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேற யாரும் இருக்க முடியாது. ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம்தான் இருக்க முடியும். எலியாவுக்கு கர்த்தர், ஆண்டவரே எலியா, ஆண்டவரே ஜீவனில் உள்ள தேவனுக்கு முன்பதாய் நிற்கிறேன் என்று சொன்ன எலியாவுக்கு கர்த்தர் நீர்தான் அவனை போஷித்தீங்க. எலியாவுக்காக நின்றது வேற யாரும் அல்ல, கேயாசி கூட நிக்கல.
ஆண்டவரே எலியா எலிசாக்கு ஆண்டவரே வேற எந்த ஒரு உலக மனுஷர்களும் நிக்கல, நீங்க நின்று வழி நடத்துனீங்க, நீங்க போஷித்தீங்க, நீங்க கட்டளையிட்டீங்க. இன்னைக்கு ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கட்டளையிடுங்க. ஆண்டவரே நீங்க கட்டளையிடுங்க. கேக்குறீங்களா? ஆண்டவரே வானத்தை பார்த்து கேளுங்க, நீங்க எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா, நீங்க எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா, நீங்க எங்களுக்கு ஆண்டவரே கட்டளையிடுங்க, நீங்க உங்க கரத்தை நீட்டுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கரத்தை நீட்டுங்க என்று சொல்லி வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே உங்க ஆணி பாய்ந்த கரத்தை எங்களுக்கு நேராய் நீட்டுங்க, எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நேராய் நீட்டுங்க, எங்களுடைய பலவீனத்துக்கு நேராய் நீட்டுங்க, எங்களுடைய காரியங்களுக்கு நேராய் நீட்டுங்க. விசுவாசமாய் ஜெபிக்கிறீங்களா? விசுவாசமாய் சொல்றீங்களா? கர்த்தர் நீட்டுங்கப்பா. உங்களுடைய கரம் குறுகி போனது கரம் அல்ல, உங்களுடைய கரம் ஆண்டவரே மாறி போகிற கரம் அல்ல, உங்களுடைய கரம் ஆண்டவரே காரியங்களை வருஷிக்கிற கரம், உங்களுடைய கரம் காரியங்களை வருஷிக்கிற கரம். இன்னைக்கு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, இன்னைக்கு இந்த நேரத்தில் ஆவலோடு தேவன் ஆண்டவரே பிரசவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்க கரம் அவர்கள் மேல் வைக்கப்படட்டும், உங்களுடைய அபிஷேகிக்கிற கரம் அவர்கள் மேல் வைக்கப்படட்டும். இவ்வளவு நாள் ஜெபிக்க முடியலையே என்று சொல்லி சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு சிலருடைய இதயத்துல கர்த்தர் உணர்வுகளை ஏற்படுத்தி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்தானே வழி என்று சொல்லி அறிந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆவியில, இன்னைக்கு ஆத்மாக்குள்ள ஒரு புதிய பலத்தின் ஆவியானவர் ஒரு குந்துதலை ஏற்படுத்தி பலப்பட வைங்க. ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நீட்டி அவங்களை பலப்பட வைங்க. எஸ் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்களா? ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெபிக்க வைக்கக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகம். எஸ் ஆமென். கர்த்தருடைய கரம் அவர்களின் மேல் காணப்படுவதாக. நீதான ரம ஷதமியான் தொடரவோ ஒரு ரபாபா கஹரமா விண்புறாவை போல தேவனுடைய அபிஷேகிற கரம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு அலை அலையாய் பாய்கிற தேவனுடைய ஒரு தேவ பிரசன்னம் உங்க மேல அப்படி மோதி கொண்டிருக்கிறது. ஜெபிங்கள், ஜெபிங்கள், வாய்களை திறந்து ஜெபிங்க. எஸ் ஹalleluya. ஆலயத்துக்கு போகவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் காணப்படுகிற பிள்ளையே வாய்களை திறந்து ஜெபிங்கள், ஜெபிங்கள். உங்க ஜெபம் வானம் திறக்கப்படுவீர்களாய், உங்க ஜெபம் ஆண்டவருடைய கிரியைகளை நடப்பிக்கிற ஜெபமாய் அப்படி கரத்தின் கிரியைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் காரியங்களை உண்டு பண்ணக்கூடிய ஜெபத்தின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். வாய்களை திறந்து ஆமென். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புங்கப்பா, சோர்ந்து போனவர்களை தட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே ஜெபிக்க முடியாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்து ஆண்டவரே ஜெபிக்க வைங்க. தேவனுடைய வல்லமையினால எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். ஆண்டவரே தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்பு என்று சொன்னதை போல ஆண்டவரே யோசுவாவை பார்த்து உன் ஜனங்களை எழுப்ப வைங்க. ஒரு பாலும் தேனும் போடுகிற தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போனது என்று சொல்லி அவரை எழுப்ப வைத்ததை போல இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆவியில ஜெபிக்கிற ஜெபத்தை எழும்பட்டும் கர்த்தாவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். அப்படி நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில இந்த கொரோனா பயங்கர இந்த வியாதியினால் அநேக பாதிக்கப்பட்டு சில தெருக்கள்ல போகும்போதெல்லாம் அநேக மரணத்தினுடைய போஸ்டர்ஸ் காணப்படுகிறது. இழந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தம்முடைய ஆறுதலின் கரத்தை காட்ட வேண்டுமே. மீண்டு இருக்கக்கூடியவர்களை கர்த்தர் இழந்து போகாதபடி ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்க வேண்டுமே. எந்த டாக்டரால பாதுகாக்க முடியும்? எந்த ஒரு அரசாங்கத்தினால பாதுகாக்க முடியும்? நாட்களை நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமளே பாதுகாக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனா நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒருவர், அவர் ஒருவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை மாஸ்க் போட்டிருந்தாலும், எத்தனை கை கிளவுஸ் போட்டிருந்தாலும், எவ்வளவு சுகாதாரமா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ரட்சிக்காத பட்சத்துல நம்மளுக்கு ஏது ரட்சிப்பு?
நாட்கள்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இருக்கக்கூடியவர்களை பாதுகாருங்கப்பா, இருக்கக்கூடியவர்களை பாதுகாத்தருளுங்க ஆண்டவரே. ஜெபிங்க, வாய்களை தரது. இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பை கொடுங்க. அன்றைய காய்ச்சல் இன்னும் பரவாதபடி, காய்ச்சல் அவர்கள் மேல அன்றைய கடந்து வராதபடி கர்த்தருடைய பரிசுத்தமான கரம் ஒவ்வொரு மேலே ரத்தத்தை தெளிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஜெபிக்கிற பிள்ளையே நீ சொல்லு. இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, நீங்க வெறும் பார்வையாளராக இருக்க வேண்டாம். ஜெபிங்கள், வாய்களை திறந்து ஜெபிங்கள். இயேசுவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னை சார்ந்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். என் தேவனுடைய ரத்தத்தினால் எனக்கு முழு விடுதலை உண்டாகட்டும். எஸ், ஹல்லேலூயா. நீர் வந்து எனக்கு கேடகமாக, நீர் வந்து எனக்கு துணையாய் இருங்கப்பா. எங்க தேசத்துல வாழ்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்களுக்கும், ஒவ்வொரு இன மக்களுக்கும், ஆண்டவரே, ஒவ்வொரு ஏரியால வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பலத்த துணியும் பலத்த துருகமாய் கேடகமாய் இருப்பீராக. உங்க துணையை கொடுங்கப்பா, உங்க துணையை அவங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த நாட்களில சாதாரணமான வியாதிகளுக்கு கூட ஆண்டவரே வைத்தியம் பார்க்க முடியலையே என்று சொல்லி வேதனைப்பட்ட மூளை முடுக்குல அன்றை காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் போய் அவர்களை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய பல ஆண்டவரே, புதிய ஒரு துணை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் காணப்படட்டும் கர்த்தாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டபடியால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா. அடுத்ததாய் நாம் ஜெபிப்போம். அன்றை இழந்து போனவர்களுக்கு குடும்பத்துல யார் போய் ஆறுதல் சொல்ல முடியும்? குடும்பங்கள் சேராத சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் ஆறுதல் மனுஷர்கள் சொன்னாலும் தேவனுடைய ஆறுதலுக்கு ஈடா இருக்காது. இந்த நாள்ல நாம் அப்படிப்பட்டவர்களா இழந்தவர்களுக்காய் நாம் ஜெபிப்போமா? இழந்த குடும்பங்கள்ல ஆண்டவருடைய ஆறுதல் கடந்து பட்டும் சொல்லி என்று ஜெபிப்போமா? ஆண்டவரே, வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? இழந்து போன குடும்பத்துக்கு இன்னைக்கு எந்த ஒரு மனுஷர்களும் வர முடியாது. ஆனா தேவன் அந்த வீட்டுக்குள்ளாய் போக முடியுமாப்பா? ஆண்டவரே, நீர் போய் அவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுங்க. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே நங்குரமாய், குடும்பத்துக்கு நங்குரமாய் காணப்பட்ட தகப்பனை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, தாயை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, பிள்ளைகளை இழந்து போயிருக்கலாம். இனி எங்களுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி வேதனையோடு கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரட்டுமே. கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளாய் போய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, புதிய காரியங்களை உருவாக்கி கொடுங்க. இந்த நொந்து போன நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட இழந்து போன வீடுகளுக்கு கர்த்தர் கடந்து சென்று அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. இயேசுவே, நன்றி அப்பா. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும். அநேக கிராமப்புறங்கள்ல திறக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அரசாங்கம் அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது, பெர்மிஷன் கொடுத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிட்டி பகுதிகளிலும் கொடுக்கப்பட வேண்டும். மாநகரங்களில, நகராட்சி பகுதிகளில கொடுக்க வேண்டும். இந்த நாட்களை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா, சிட்டியில இருக்கிற எல்லா சர்ச்சஸும் திறக்கும்படியாக ஆண்டவரே, கால சூழ்நிலைகள் ஆண்டவரே, புள்ளி விவரங்கள் அவைகளுக்கு சாதகமாய் காணப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு சென்சஸ் ஒவ்வொரு பாதிப்புகளை வைத்துதானே கூட்டப்படுகிறது. ஆண்டவரே, பாதிப்புகளை மாற்றப்படுவது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே சபை கதவுகள் திறக்கப்படுவதாக. சபையில ஆண்டவரே புதிய சத்தம் முழங்கப்படுவதாக. சபைகள ஜனங்கள் வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குவீராக. ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே எருசலேமில தேவாலயம் ஆண்டவரே ஜனங்களுக்கு எப்படி ஆறுதலாய் காணப்பட்டிருந்ததோ அப்படியாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சபை ஆண்டவரை திறக்கப்படும்படியாக. சபையை கொண்டுதானே தேசத்துல சேமத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். சபையை கொண்டுதானே கர்த்தர் தேசத்துல ஆண்டவரை பாவங்களை மன்னிக்க முடியும். சபையை கொண்டுதானே தேசத்துக்கு ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். கர்த்தர் நாட்கள்ல ஆண்டவரே சபைகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே சபைகள் திறக்கப்படுவதாக. சபையை கொண்டுதானே குடும்பங்களை கட்டுவீங்க. சபையை கொண்டுதானே கர்த்தர் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவீங்க. சபை திறக்கப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய சீக்கிரத்துல திறக்கும்படியாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் பதட்டம், எங்க பார்த்தாலும் தொழில் நல்லா இல்ல, வியாபாரம் நல்லா இல்ல,
குடும்பத்துல சாப்பிட்டு ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு நல்லா சாப்பிட்ட நாள் இல்ல என்று சொல்லி எங்க பார்த்தாலும் ஒரு இயல்பு நிலை இல்லாதபடி ஒரே ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தைகளை கேட்கிறோம். இந்த நாட்களை நாம் ஜெபிக்க போகிறோம். ஆங்காங்கு தொழில்களும் ஆங்காங்கு வியாபாரங்களும் ஆங்காங்கு மக்களுடைய பதட்டங்கள் மாற்றப்பட்டு இயல்பு நிலை காணப்படுவதாக ஜெபிப்போமா. 2 கரங்களை கை கும்பி கொள்ளுங்க, இல்ல 2 கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. வியாபாரத்தையும் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளை ஜெபிக்கிறீங்களா? எஸ், வாய்களை திறந்து ஜெபிங்க. உங்க குடும்பத்துல வியாபாரம் பண்ணுகிறாங்களா? உங்க குடும்பத்துல தொழில் செய்கிறாங்களா? உங்க குடும்பத்துல வேலைக்கு போகிறாங்களா? கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டுமே. உங்க குடும்பத்துல ஒரு பதட்டம் இருக்கிறதா? பதட்டம் நீங்கட்டும். உங்களை சார்ந்தவர்கள் பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்களா? அந்த பயம் நீங்கட்டும் என்று சொல்லி வாய்களை திறந்து ஜெபிங்கள். இந்த வேலையில் எத்தனை பேர் போன்ல சொல்லியிருப்பாங்க, எனக்கு பயமா இருக்கு, என் குடும்பத்தை நடத்த வேண்டாம், நடத்த முடியாதோ, என்ன செய்ய போறேன் தெரியலன்னு சொல்லி பயப்படுவேனே சொல்லுகிறவர்களுக்கு நீங்க ஜெபிங்க. வாய்களை திறந்து அப்பாவுடைய கரம் அவர்களுடைய குடும்பத்துல கடந்து வரட்டும். எஸ் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே, நடக்காத பிசினஸ் நடப்பதாக, நடக்காத வியாபாரங்கள் நடப்பதாக, ஆண்டவரே தொழில்கள் நடப்பதாக, இயல்பு நிலைகள் கடந்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயல்பான வாழ்க்கைகள், இயல்பான காரியங்கள் மக்களுக்குள்ளாய் உண்டாகட்டும் ஆண்டவரே. மனுஷர்கள் கட்டி போடுவதற்கோ ஆண்டவரே, மனுஷர்களாக எங்களை நீங்க எப்படியாக நீங்க படைக்கல, நாங்கள் சுயாதீனமாய் நீங்கள் ஆண்டு அனுபவிங்கள் என்று சொல்லிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சீங்களே, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாய் நிறைவேறுமே. இந்த நாட்கள் அதற்கு தடையா இருக்கிற சத்துருவின் போராட்டங்கள், அதற்கு தடையா இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், நாச மோசத்தின் ஆவிகள், எல்லா ஆண்டவரே சத்துருவின் சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தால் நிர்மாணமாய் போவதாக. ஜனங்கள் மத்தியில கரங்கள்ல ஆண்டவரே பணப்புழக்கம் இல்லாமல் காணப்படுகிற எல்லா வறட்சிகள் இந்த நாட்கள்ல மாறி போகட்டும் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரே, தொழில் வளம் ஆண்டவரே, எல்லா வியாபார தலங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், எல்லாருக்கும் நல்ல வேலைகள் உண்டாகும்படியாய், கலக்கங்கள் நீங்கி இயல்பான நிலைகள் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய கரம் எங்களுடைய மதுரை பட்டணத்துல, தமிழ்நாட்டுல மதுரை எங்கும் ஆண்டவரே சூழ்ந்து காணப்படுவதாக. உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யார். நம்பிக்கைக்குரியவர் கரங்களை உயர்த்தி இயேசுவையா, அல்லேலூயா, இயேசுவையா, அல்லேலூயா, இயேசுவையா, அல்லேலூயா, இயேசுவையா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியாக உங்க வீட்டுல ஜெப குறிப்புகள், ஜெப சத்தம் எழுப்பி இருக்கிறபடியாக, உங்களுடைய வீட்டுல கர்த்தர் ரட்சிப்பை உங்க வீட்டுல இருந்து கர்த்தர் தொடங்கி இருக்கிறபடியாக நன்றி ராஜா. ஆண்டவரே, சபை மக்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, சிறைச்சாலைகள் அதிரப்படும், கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இன்னைக்கு எங்கெல்லாம் வீடுகள் இருந்து ஜெபித்திருக்கிறாங்களோ அவங்க ஏரியாவில் ஃபர்ஸ்ட் விடுதலை உண்டாகட்டும். அப்படியே பரவி பரவி அந்த ஆசீர்வாதம் வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒருவருடைய ஜெபம் அப்படியே அந்த ஏரியாவில் அப்படியே பாய்ந்து வரட்டும் கர்த்தாவே. கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி நீங்க ஜெபத்தை, கர்த்தர் எங்க ஜெபம் கீழே விழாதபடி இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளை நடக்க போகிறதுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிக்கு நாம் மகிமையாக சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை, நல்ல ஒரு ஜெப வேளையை கர்த்தர் கட்டளையிட்டாங்க. ஆமென். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். 2 கரங்களை உயர்த்தி சத்தமோடு பக்கமோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன்.
அடுத்த அரசாணை வருகிற வரையில் தொடர்ந்து நமது ஞாயிறு ஆராதனைகள் ஆன்லைன் மூலமாகவே ஒளிபரப்பாகப்படும். வருகிற சனிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையும் ஆன்லைன் மூலமாகவே ஒளிபரப்பாகும். எனவே சபையார், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், நீங்கள் யாவரும் காலை 6 மணிக்கே நமது ஆன்லைன் மூலமாக நீங்க எல்லாருமா இணைந்து கர்த்தரை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, கர்த்தர் தருகிறதான வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம இப்பொழுது கூட ஒரு பாடலை பாட போகிறோம். பாடல் பாடுகிற வேளையில கர்த்தருக்கென்று நாம் படைக்க போகிறோம். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆமென். பாடுவோம். ஒரு பாடலை பாடுகிற வேளையில கர்த்தருக்கென்று படைப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த வேளையில படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தேவ சமூகத்தில் அப்படியே நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் உடைய சந்நிதியில வருகிறோம். தேவனே, படைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிற காரியங்களை நீர் அறிவீர் அப்பா. எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக, நீர் அதை ஏற்றுக்கொள்வீராக. உமது ராஜ்யத்திற்கென்று அதை நீர் ஆண்டவரே பயன்படும்படியான காரியங்களை நீர் செய்வீராக. விசேஷமா இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்க பாடல் பாடினது போல அவர்களது வாழ்க்கையில எத்தனை விதமான ஆயுதங்கள் அவர்களுக்கு எதிராக எழுப்பி நின்றாலும் இயேசுவின் நாமத்தினால அத்தனை விதமான ஆயுதங்களும் அதனுடைய கூறுகளும் இல்லாமல் போவதாக. ராஜா, இந்த வருஷத்துல அவர்கள் எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்க நீர் உதவி செய்வீராக. இப்பொழுது கூட கேட்டு இருக்கிறதான தேவ வார்த்தை
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட உங்கள் யாவரையும் நான் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் இந்த நல்ல நாளை நம்மளுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த நாளில் கேட்போம். கர்த்தர் நம்மளுக்கு அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மளுக்கு போதனைகளை கர்த்தர் தருகிறார். ஒவ்வொரு போதனைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டுகளை கடக்க செய்கிறது, ஏற வைத்து கடக்க செய்கிறவைகளாய் இருக்கிறது. இந்த நாளில் கூட தேவன் நம்மளோடு பேச இருக்கிறார். அவர் நம்மளுக்கு அப்பத்தை பிட்டு நம்மளுக்கு இந்த நாட்களுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் தருவாராக. வாசிப்போம், வேதாமத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 3 வேத வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த 3 வேத வசனங்களில தெளிவாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவோம் என்றால், நாம் விருப்பமாய் இருப்போம் என்றால், ஆசைப்படுகிறவைகளாய் காணப்படுவோம் என்றால், அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாய் வேதவசனம் சொல்கிறது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் பிதாவினால் தேவனால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அநேகர் சொல்லுவாங்கல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத சில பாவ காரியங்கள் கூட தேவனால் தானே உண்டாக்கப்பட்டிருக்கிறது, தேவன் தானே அந்த உலகத்தையே படைச்சாரு. சில கேள்வி கேட்பாங்க, ஆதாம் ஏவாள் அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டாங்களே, அந்த பழமும் தேவனால் தானே உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல குதர்க்கமான சில காரியங்களை கேள்விகள் கேட்பார்கள். ஆனா தெளிவாய் வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின் இச்சைகளும் மாம்சத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையாய் காணப்படுகிற இம்மூன்றில் அடங்கக்கூடிய ஒவ்வொரு குணாதிசயங்களும் உலகத்தால் தான் உண்டானது, தேவனால் உண்டாகவே இல்லை என்று சொல்லி தெளிவாய் வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் எங்கிருந்து தோன்றப்பட்டது என்றால், உலகத்தில் பிசாசுடைய நய வஞ்சகமான காரியத்தின் நிமித்தமாக தோன்றப்பட்டவைகளாய் காணப்படுகிறது. பார்க்கிறோம். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்க உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும். இங்க தெளிவாய் ஒரு காரியம் சொல்லுகிறது, அந்த இச்சைகள் என்ன செய்யுமாம்? ஒழிந்து போகும். அவைகள் ஒரு நாளும் நிலை நிற்காது. அப்ப எது சார் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் எவன் ஒருவன் காணப்படுவானோ, செய்கிறவனாய் இருக்கிறானோ, தேவ சித்தத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறானோ, அவனுடைய காரியமும் அவனும் நிலை நிற்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். இன்றும் புரியும்படியாக நான் சொல்வேன் என்றால், இந்த நாட்களில நாம் ஆசைப்படுகிற ஒரு காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆசைப்படுவது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஆசைப்படலாம். ஆனா தேவனுக்கு சித்தமா, தேவனுக்கு பிரியமா என்பதை அறிந்து நீங்கள் ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் விருப்பமுடையவர்களாய்
விரும்பத்தக்கவைகளாய் காணப்படுங்கள். ஏனென்றால் உங்களுடைய அடித்தளம் உங்களுடைய பேஸ்மெண்ட், உங்களுடைய அடித்தளம், அஸ்திபாரம் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டவைகளாய் இருக்கும் என்றால் அவைகள் ஒரு நாளும் உங்களுக்கு இச்சைக்குரியவைகளாய் இருக்காது, பாவத்தைக்கு நேராய் வழி நடத்தாது. அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவைகளாய் இருந்து ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிலைநாட்டுகிறவராய், நிலைநிற்க வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப நம்ம ஆசைப்படுகிற எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி நாம் நன்கு அறிந்து அவைகளை ஆசைப்பட வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய சித்தத்துக்கு அவைகள் ஒருவேளை உட்பட்டிருந்தாலும் தேவன் தருகிறதுக்கு முன்பதாகவே நாமளே முண்டி அடித்து நாமே அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு சுயத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுவதும் தவறுகளாய் காணப்படுகிறது. சுயத்தின் அடிப்படையிலேயோ சுய முடிவுகளையோ நாம் சில வேத வசனங்களின் ஆதாரமாய் கைகள் எடுத்துக்கொண்டு நாம் சில முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில விருப்பமாய் நீங்கள் நானும் எடுப்போம் என்றால் அது தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டவைகளாய் இருந்தாலும் அவைகள் நாம் முன்பதாய் செய்கிறது நிமித்தமாய் அவைகள் இச்சை என்ற காரியத்துக்குள்ளாய் காணப்படுகிறது. ஆகையால் இந்த நாட்களில விரும்புகிறது நல்லது, தேவ சித்தத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் விருப்பமுடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவனையே நம்ம மிஞ்சி, தேவனையே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓவர்டேக் பண்ணி நம்ம விரும்பி இதெல்லாம் விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்கு இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் கொடுத்திருக்காரு என்று சொல்லி நாம் பெரிய விசுவாசம் உடையவர்களாய் அந்த இடத்துல நம்மளுடைய விசுவாசத்தை மாத்திரம் தூக்கி நிலைநிறுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அது இச்சை என்றால் அது இச்சை தான். உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்படுகிறதே யோவான்ல அது தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் பிதாவுக்கு அன்பாய் இருக்க முடியாது, பிதாவுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற முடியாது. அங்க சொல்லப்படுகிறது அவர்களுடைய காரியமும் அவர்களும் ஒளிந்து போவார்கள் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில நாம் எவைகளை ஆசைப்படுகிறோம், இந்த நாட்களில் எவைகளில் நாம் விருப்பமுடையவர்களாக இருக்கிறோம், நம்ம இடத்தில் அப்படிப்பட்ட இச்சைகள் இருக்கிறதா? கண்களின் இச்சைகள், நம்மளுடைய வாழ்க்கையில உலகத்தின் இச்சைகள், நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவனத்தின் பெருமைகள் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் இந்த நாட்களில நாம் நிலைநிற்க முடியாது. நீங்களும் நானும் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாட்களில நம்மளுக்கு அப்பத்தை பிட்டு இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த அப்பத்தை கேட்கிறவர்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள், ஆத்துமால் அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் நிச்சயமாய் தேவனுக்குள்ளாய் நிலைநிற்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மளுக்கு போதிக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் கொடுக்கிறார். ஆகையால் நாம் உலகமும் அதனுடைய இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் செய்வோம் என்றால் நிலை நிற்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். நாட்களில் நாம் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். வேதத்தின் பிரகாரமாய் ஆதாம் ஏவாள் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் அவர்களை உருவாக்குறதுக்கு முன்பதாகவே தேவன் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டார். மனுஷர்களை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு இருள் இருக்க வேண்டாம், வெளிச்சம் இருக்கணும். ரெண்டு கலந்து இருக்கக்கூடாது, ரெண்டு எந்த நேரத்துல இருக்கணும், பகல் வேலை, மத்தியான வேலை, சாயங்காலம், அடுத்து இரவு, இப்படியாக பிரிக்கிறார். இரவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சந்திரனை கத்தர் கொடுக்கிறார். வெளிச்சம் உண்டாவதற்கு, வெளிச்சமாய் இருப்பதற்கு சூரியனை கத்தர் உருவாக்குகிறார். அடுத்து ஒவ்வொரு புல் பூண்டுகளை கத்தர் உருவாக்குகிறார், ஜீவராசிகளை கத்தர் உருவாக்குகிறார். இப்படி எல்லாம் உருவாக்குனது யாருக்காக? மனிதனுக்காக. அந்த மனிதனை கூப்பிட்டு சொல்றார், இதெல்லாம் உனக்காக படைச்சிருக்கிறேன், இதெல்லாத்தையும் நீ ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் தான் ஒரு நாள் சொல்லுகிறார், நீ அவைகளை பண்படுத்து, அவைகளை நீ பயன்படுத்து என்று சொல்லி தேவன் சொன்னவர் ஒரு நாள் ஆதாமும் ஏவாளையும் கூப்பிட்டு, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளும் நீங்க புசிக்கலாம், ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொல்லி, ஒரு கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொல்லி, மற்ற கனிகளை புசிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்து விட்டு கடந்து சென்றார். ஆனா இந்த ஆதாமும் ஏவாளுக்குள்ளேயும் அவ்வளவு கனிகள் இருந்த போதிலும் அதை சாப்பிடணும்னு சொல்லி மனசு ஆசைப்படல, விருப்பப்படல. தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார், நீ இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவர்களுக்குள்ளாக வந்து
ஒரு இச்சை, ஒரு ஆசை என்ன செய்கிறது, எழும்பி இதெல்லாத்தையும் நம்ம சாப்பிடறத காட்டிலும் வேண்டான்னு சொன்னாரே, சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கினாரே, அதை சாப்பிட்டா என்ன நடக்கும் என்று சொல்லி மனது, கண்கள், எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்கள் அதற்கு நேராய் திசை திருப்பப்பட்டு போகிறவைகளாய் இருந்தது. காரணம், அதனுடைய விளைவுகளை நம்மளுக்கு தெரியும். அதை சாப்பிட்டார்கள், கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அத்தியலை எடுத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடி ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கும் தேவனுக்கும் பெரிய ஒரு பிளவு, பெரிய ஒரு கேப் உண்டாயிற்று. உறவுகள் இல்லாதபடி காணப்பட்டிருந்தது. இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய சித்தம் இவைகள் எல்லாவற்றையும் சாப்பிடலாம் என்று சொல்லி சுயாதீனம் இருந்த போதிலும், கொடுத்த போதிலும், இருந்த போதிலும், ஆனா எங்கேயோ எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி காணப்பட்டதோ அதை சாப்பிட்டதனுடைய விளைவு அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய சூழலில் உண்டானது. கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய கேவலமான சூழ்நிலைகளும் சுவாபங்களும் உண்டானதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் இச்சை நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். உலகத்தின் இச்சையா இருக்கலாம், கண்களின் இச்சையா இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம். இவைகள் நம்மளை தேவனை விட்டு பிரித்து விடும், தேவனுக்குரியவர்களாய் இருக்க விடாது என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையால் இந்த நாட்களில ஒருவேளை நான் பெரிய வீடு கட்டணும், நான் பெரிய கார் வாங்கணும், நான் அப்படியெல்லாம் இருக்கணும், நான் இப்படிலாம் இருக்கணும், நான் இப்படிலாம் இருந்து சாப்பிடணும், நான் இப்படிலாம் இருக்கணும் சொல்லி பல ஆசைகள் மனக்கோட்டை கட்டுவது நம்மளுடைய வாழ்க்கையில இயல்பாய் மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன இருக்கும். ஆனா தேவனுக்கு சித்தத்துக்கு உட்பட்டவைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தம் இல்லாததை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. எங்கேயோ 1 லட்சம் ரூபாய் வருது, 2 லட்சம் ரூபாய் வருதுன்னு சொன்ன உடனே டமார் அங்க போய் விழுந்துடக்கூடாது. அதை வாங்கி ஏதாவது பண்ணிடலாம், வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விழக்கூடாது. 1 கோடி ரூபாய் வருதுன்னு சொன்னா டக்குன்னு அது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா என்பதை அறிய வேண்டும். ஒருவேளை நம்மளுக்கு இச்சை இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில பல திட்டங்கள் இருக்கும் என்றால், அவைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆசைகள் இருக்கும் என்றால் அவைகள் இச்சைக்கு நேராய் கொண்டு போகும். அவைகள் ஒளிந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை காட்டும். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய ஒரு நாளும் நிலைநிற்க நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற விடாது. நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிற்காமல் போகக்கூடிய வழிகளுக்கு நேராய் நடத்தும். ஏன் இன்னைக்கு ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது. நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைப்போம், நல்ல ஒரு ஷூ வாங்கணும்னு நினைப்போம், நல்ல ஒரு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நினைப்பு இருக்கும். ஆனாலும் தேவன் எனக்கு தருகிறது எனக்கு போதும் என்று சொல்லியும், தேவன் எனக்கு தரும் போது அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லியும், அவைகளுக்காய் காத்திருந்து, தேவ சித்தத்துக்காய் ஒரு மனுஷன் காத்திருந்து, தேவனுடைய சித்தத்தின்படி எனக்கு கிடைக்கட்டுங்க, தேவன் எனக்கு கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் காத்திருப்பான் என்றால் இச்சைக்கு அங்க இடமில்லை. தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறவைகளாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி ஏதாவது நீங்க பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னா, அப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில திட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் செய்து அவருடைய நிலை நிற்கப்படக்கூடிய ஒரு காரியத்திற்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பமாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. பாருங்கள், இந்த நாட்களில வாசிப்போம். இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறாரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒரு கதை சொல்லுகிறார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். என்னவென்றால் லூக்கா 12ஆம் அதிகாரத்துல, நான் படிச்சீங்கன்னா டைம் ஆயிரும், நான் சொல்றேன், அதை குறிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்களேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க. பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், ஒருவனுக்கு எவ்வளவு நிறைய ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அது அவனுக்கு உயிர் அல்ல, அது அவனுடைய வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா வசதியா இருக்கிறேன் பிரதர், பாஸ்டர் நான் நல்லா வசதியா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறார். இல்ல, வேத வசனம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது,
பொருளாசை உடையவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாது என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போமா அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசியுங்கள். திருடரும் பொருளாசைக்காரரும், கவனிங்க, திருடரும் பொருளாசைக்காரரும், வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதில்லை, போவதில்லை, நுழைய முடியாது. அப்ப பொருளாசை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பொருளாசை என்ற இச்சை ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் என்றால், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய என் வாழ்க்கையில வச்சு நான் அப்படியா இருக்கணும், நான் இப்படியா இருக்கணும், அவங்கள காட்டில நான் பெருசா இருக்கணும், அவங்கள மாதிரி நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தினுடைய இச்சைகள், ஒரு கண்களினால் பார்க்கக்கூடிய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இச்சைகள், ஒரு ஜீவனத்தின் பெருமையான ஒரு வாழ்க்கை, பெருமையாய் நான் வாழணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இச்சை இருக்கும் என்றால், அவனோடு பிதாவானவர் இல்லை, அவன் ஒளிந்து போவான், அவனால வாழ முடியாது. அங்க சொல்லப்பட்டிருக்கு ஜீவன் இல்லைன்னா உயிர் இல்லை, செத்து போயிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நம்ம வாழ்க்கையில உலகத்துல எத்தனையோ பேரை நம்ம பார்க்க முடியும். அலெக்சாண்டரை பார்க்க முடியும், ஹிட்லரை பார்க்க முடியும், நெப்போலியனை பார்க்க முடியும். இப்படி எல்லாம் பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தையே தன்னுடைய கைகளுக்குள்ளாக வைத்து உலகத்தை ஆட்டி படைத்ததான சிறந்த மா வீரர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை பார்ப்போமே. அலெக்சாண்டருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 18 வயசுல அவர் என்ன செய்கிறார், படையெடுத்து போய் ஒவ்வொரு ஊராக ராஜ்யத்தை பிடிக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டார். 36வது வயசுல சாகுறாரு. 36 வயசுல சாகுறாரு. அவரு சாகுறாரு. அவருக்கு எல்லாத்தையும் அந்த உலகத்தையே தன் கைக்குள்ளாக கொண்டு வரணும், தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெருமை, ஒரு இச்சை, ஒரு காரியம் இருந்த போதிலும் அவருடைய வாழ்க்கை ரொம்ப கம்மி. அவர் சாதிக்க முடியல. ஃபுல் உலகம் அவர் கண்ட்ரோலுக்குள்ள கிடையாது, போகல. அவர் நினைச்சதை சாதிக்க முடியல. எல்லா செல்வாக்குகளும் இருந்து, ஆள் செல்வாக்குகளும் பண சம்பாத்தியங்களும் எல்லா வெப்பன்ஸ், எல்லா ஆயுதங்களும் அவருக்குள்ளாக இருந்த போதிலும், ஒரு யுத்தத்துக்கு வேண்டிய எல்லா விதமான திறமைகளும் இருந்த போதிலும், திறனாட்கள் இருந்த போதிலும் அவனால் உலகத்தை பிடிக்க முடியல. ஏன்? தான் ஜீவனை கூட அவன் நினைச்சதை சாதிப்பதற்கு வைக்க முடியல, ஒளிந்து போகும். அந்த வசனம் சொல்லுது, ஜீவன் இல்லாமல் போயிடுவான். பெருமையா இருக்கிறவங்க செத்து போயிடுவான். உலகத்தின் இச்சையா இருக்கிறவர்கள், கண்கள் நிச்சயாய் இச்சிக்கப்படுகிறவர்கள் ஜீவன் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது வேத வசனம். அங்க ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறாரு. ஒருவே வந்து ஆண்டவர்கிட்ட அங்க அந்த வசனம் சொல்லுகிறது, அங்க கீழே படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருவன் சொல்றான், ஆத்மாவை பார்த்து சொல்றான். அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றான், ஆத்மாவே நீ நல்லா இருக்கும்படியாக, நீ நல்ல சுகமாய் வாழும்படியாக உனக்கு நான் என்ன செய்றேன், என் குடவுனு சேர்த்து வைக்கக்கூடிய சாப்பாடு, சேர்த்து வைக்கக்கூடிய அரிசி அலைகள், திராட்சை தோட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன், மண்டிகள் எல்லாவற்றையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். நான் அதை அப்படியே விரிவுபடுத்துறேன். இன்னும் நிறைய பெருசா கெட்டி வச்சிருக்கிறேன். நீ உட்கார்ந்து நிறைய வருஷமா நீ சாப்பிடுற அளவுக்கு உனக்கு வேண்டிய மட்டும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லியிருக்கிறான். ஒருவேளை அவன் தாவீதை பார்த்து ஸ்டைல கடைப்பிடிச்சானு தெரியல. தாவீதை பார்த்துங்களா, ஏன் ஆத்மாவே நீ ஏன்பா கலங்குற, ஆத்மாவே பார்த்து சொல்லுவான், ஏ ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, நீ ஆண்டவரை நம்பு, உனக்கு ஒத்தாசா பரலோகத்திலிருந்து வரும், உனக்கு பலன் தேவனிடத்திலிருந்து வரும், அவரே உனக்கு கேடகமா இருக்கிறாரு, அவரே உனக்கு துருகமா இருக்கிறான்னு சொல்லிட்டு தாவீது ஆத்மாவை குறிச்சே பேசுவான். பார்த்தீங்களா, அவன் தன் ஆத்மாவை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான், தேவனுக்குள்ளாக என்கரேஜ் பண்றான். ஆனா இங்க இருக்கிற இவன் என்ன செய்யறான், தான் ஆத்மாவுக்காக பொருட்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, பலத்தின் மிகுதியால ஒரு மனுஷன் 80 வருஷம் வரைக்கும் தான் வாழ முடியும் அப்படி சொல்லப்பட்டது. அப்ப 80 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உனக்கு நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செல்வந்தன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, டே மடையனே, டே மதிக்கட்டவனே, இன்னைக்கு நைட்டு உன் ஆத்மா டக்குன்னு ஃபியூஸ் ஆகி போச்சுன்னா அவ்வளவு எது சேர்த்ததை யார் நீனே கொண்டு போவியா? அதெல்லாம் மற்றவர்கள் தானே பங்கிட்டுக் கொள்வார்கள், உன் குடும்பத்தார் தானே
பங்கிட்டுக் கொள்வார்கள். நீ சேர்த்து வச்ச புரோஜனம் உன் ஆத்துமாக்குன்னு சொல்லிட்டு ஆத்துமாக்கு தனிப்பட்ட உன்னுடைய சுயநலத்துக்காய் சேர்த்து வச்சத உன்னால என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது, உன்னால அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மதிக்கேடனே என்று சொல்லி வசனம் அங்க வருகிறது. சுயநலமான வாழ்க்கை, சுய பெருமையான வாழ்க்கை, இச்சையான வாழ்க்கை, இவைகளை என்ன செய்கிறது, அடையாளப்படுத்துகிறவைகளா இருக்கிறது. நான் சொன்னதை மறந்து விடல. எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய வாழ்க்கையில பொருளாசை உடையவர்களாய் இருப்போம் என்றால், இச்சை இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில தேவ ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்னொரு வேதவசனத்தை வாசிப்போம். ஏசாயா 57 அதிகாரம் 17 வசனத்தை வாசியுங்கள். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம், நான் அவர்களை பொருளாசை என்ற அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை, நான் கடும் கோபமாகி அவர்களை அடித்தே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவங்க ஒரு பெரிய அக்கிரமத்தை செய்றாங்க. என்ன அக்கிரமம்? அவங்க பொருளாசையுடையவர்களா இருக்கிறாங்க. அதனால எனக்கு பயங்கரமா கோபம் வந்து அவர்களை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பொருள் ஆசை உடையவர்களாய், இச்சை உடையவர்களாய் இருப்போம் என்றால், தேவ சித்தத்தின் பிரகாரமாய் நாம் செய்யாதவர்களாய் இருப்போம் என்றால், தேவன் நம்ம மேல கோபப்படுவாரு, நம்மளை அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவன் அடிச்சா தாங்க முடியாது, தேவன் அடிச்சா எவனும் கேஸ் போட முடியாது. மனுஷன் அடிச்சா கூட கேஸ் போட்டுடலாம். ஆண்டவர் அடிச்சா கேஸ் போட முடியாது. ஆண்டவர் அடிச்சதை போய் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆண்டவர் பொருளாசை உடையவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார். அவர்கள் மேல் நான் கோபம் கொண்டு அவர்களை நான் என்ன செய்தேன், அடித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பரலோகம் கிடையாது. இச்சை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் மேல் விருப்பமாய் இருக்கிறதுல கோபமாயிருந்து அவர்களை அடிக்கிறார். இச்சையாய் இருக்கிறவர்களுக்கு அடுத்ததாய் நாம் 3வது காரியத்தை வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 பேதுரு 2:14 வாசிங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைத்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இந்த பொருளாசையுடையவர்களாய், இச்சையுடையவர்களாய் இருக்கிறவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆகையால் பொருளாசையினுடைய விஷயத்தை பாருங்க. இந்த பொருளாசை, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவனுக்கு உட்பட்டு வாழாதபடி, தேவ சுத்தத்துக்கு உட்படாம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவனுக்கு பரலோகம் இல்லை. தேவன் அவன் மேல் கோபமா இருக்கிறாரு, தேவன் அவனை அடிப்பாரு. அவனுடைய பிள்ளைகள் சாபத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆகையால் நான் அந்த ஒரு செல்வந்தன் தன்னுடைய ஆத்துமாக்கு தேவையானதெல்லாம் சம்பாரிச்சு சொன்னானே, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, மதிக்கேடனே, இன்னைக்கு உன் ஜீவன் போயிருச்சுன்னா, இன்னைக்கும் இந்த இரவு நேரத்தில் உன் ஜீவன் போச்சுன்னா நீ என்ன செய்வ? நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை உன்னாலே அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மதிக்கேடனே என்று சொல்லுகிறார். வாசிப்போமா? லூக்கா 12:20 அந்த வசனம் சொல்லுகிறது, மதிக்கேடனே. வேதாமத்துல வேற எந்த ஒரு ஆண்டவர் தான் மனுஷனை மதிக்கேடனே என்று சொல்லுகிறார். லூக்கா 12:20 வாசிங்களே. எடுக்கலையோ இன்னும்? லூக்கா 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்க, ஆண்டவர் சொல்ற மதிக்கேடனே. எல்லாத்தையும் ஆஸ்திகளை சம்பாதிச்சு வச்சு நான் அப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நினைச்சு எல்லா காரியத்தையும் செய்து வச்சிருக்கிறனுடைய பேர் ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிடுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மதிக்கேடனே. இச்சையா இருக்கக்கூடியவர்கள், இச்சித்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அபகரித்து சுயநலமாய், சுய பெருமைக்காய் வாழுகிறவருடைய வாழ்க்கையை குறித்து தேவன் சொல்கிறது மதிக்கேடனே. இந்த மதிக்கேடர்கள் எப்படிப்பட்ட சுவாபமுடையவர்களாய் இருப்பார்கள்? மதிக்கேடனாய் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட சுவாபமுடையவர்களாய் இருப்பார்கள்? புத்திமதிகளை வெறுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்து தன்னுடைய வாழ்க்கையில உள்ள தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாம் வெளியே சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள்.
தன்னுடைய இருதயத்தில் உள்ளது எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க. மதிக்கேடன் இருளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன செய்ய போகுது? இதெல்லாம் ஒரு பாவமா? இதெல்லாம் ஒரு பாவமா? ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு உட்காந்து ஒரு 20 நாள் ஃபாஸ்டிங்க போட்டோம்னா ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிருவாரு. ஒரு வாட்டை ஒரு ஆதியாகமத்தை படிச்சு முடிச்சோம்னா ஆண்டவர் முடிச்சிருவார், நம்மளை பாவத்தை மன்னிச்சிருவாரு. யாத்ராம படிச்சோம்னா 2வது பாவத்தை மன்னிச்சிருவாரு. லேவியாரம படிச்சோம்னா 6 பாவத்தை மன்னிச்சிருவார். இப்படி எல்லாம் நம்மளுக்குள்ளே ஒரு கோட்டையை முடிச்சு தானியேல படிச்சோம்னா இப்படி ஃபாஸ்டிங் இருந்தோம்னா அப்படி ஜெபம் பண்ணோம்னா நம்ம பாவத்தை மன்னிச்சிருவாருன்னு சொல்லி நம்மளுக்குள்ளாகவே சுயநீதி உடையவர்களாய் தேவனுடைய சித்தத்துக்கு உட்படாமல் காணப்படுகிறது தான் மதிக்கேடர்களுடைய வாழ்க்கை. இந்த மதிக்கேடர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் இந்த பாவத்தை இப்படிலாம் செஞ்சோம்னா ஆண்டவர் மன்னிச்சார். இவங்களே மார்க் போட்டுவாங்க. ஆண்டவரே இவங்க ஜட்ஜ் பண்றவங்க தான். அதுதான் தவறு. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனை ஜட்ஜ் பண்ண முடியுமா? தேவனை மிஞ்சி நம்ம ஆசைப்பட முடியுமா? தேவனை மிஞ்சி நம்மளால நம்ம வாழ்க்கையில ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? இச்சிக்கிறவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, ஜெபம் சொல்லும் போது கூட பரமண்டத்தில் இருக்கிற ஜெபத்தை சொல்லும்போது, ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். அவர் தருகிறவர். ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன வேணும்ன்றத ஆண்டவர் அப்பப்ப தருகிறவர். ஆதாம் ஏவாளை படைக்கும் போதே கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு வேண்டியதை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் செய்துதான் ஆதாம் ஏவாளையும் உருவாக்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், உங்களை என்னையும் படைக்கும் போதே நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரால் படைக்கப்பட்டு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறவைகளாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு எனக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன தேவை என்பதை தேவன் அவருக்கு தெரியும். அவர் அதை அளந்து கொடுக்கிறார். அளவுக்கு மிஞ்சிலாம் கொடுக்க மாட்டார். நம்ம நினைப்போம் ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இல்லவே இல்லை. ஏதோ ஒரு ராங் ரூட்டு, அதனால அள்ளி அள்ளி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஆண்டவர் வாசலை திறக்கிறார். பிரதர் திறக்கிறார். கண்ணை மூடிக்கிட்டு திறக்கிறார். பாதாளம் அடைக்கப்பட்டிருக்கு, பரலோகம் அடைக்கப்பட்டதா இருக்கிறது. அதனால வசனத்தை தனக்கென்று எடுத்துக்கொள்ளாமலும், வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில சுயநீதிக்குட்பட்டவர்களாய் காணப்படாமலும், இங்க நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை ஒரு நாள் மிஞ்சிடக்கூடாது. இந்த மதிக்கேடு என்ன தெரியுமா செய்யறான்? பாவமா இதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரியாசம் பண்ணுகிற ஒரு எண்ணம் உடையவர்களாய், அஜாக்கிரதை உடையவனாய், அதை சமாளிச்சிடலான்னு சொல்ற எண்ணம் உடையவன் தான் மதிக்கேடன். அவன் இருளை விரும்புகிறவனாய் இருக்கிறான். அவன் அடுத்து அவனுடைய மனசுல உள்ளது எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவான். அங்கங்க சொல்லி வச்சிருக்கேன். அடுத்து அந்த மதிக்கேடன் என்ன செய்கிறான்? அந்த மதிக்கேடன் புத்திமதிகளை வெறுக்கிறவனாய் இருக்கிறான். இதான் மதிக்கேடனுடைய கேரக்டர். இந்த மதிக்கேடன் தான் யாருன்னா, அந்த செல்வனை தன்னுடைய தான் ஆத்துமா, தான் குடும்பம், தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை, அந்த பிளாட்ஃபார்ம், தேவனுடைய அந்த பிரின்சிபல், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சித்தத்தை குள்ளாக செய்யாமல் அவன் என்ன செய்கிறான்? இச்சிக்கிறவனா இருக்கிறான். அதான் அங்க சொல்லப்படுறது 1 யோவான் 2:17 சொல்லப்படுறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலை நிற்பான். லூக்காய் 12:20 சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய ஜீவனுக்காய் தன்னுடைய ஆசைப்பட்டு தன்னுடைய காரியத்துக்கு என்று சேர்த்து வைக்கிறவன் அழிந்து போகிறவன், அவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் தான் சாதிக்கும்படியாக எழும்பினவர்கள் சாதிக்காமல் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் நிலை நிற்போம் என்றால் தேவன் நம்மளை பரலோகத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். நம்மளுக்கென்று ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் நம்மளுக்கென்று ஒரு அரசாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் அவர் வரும்போது நம்மளை கர்த்தர் மறுரூபமாக்கி நம்மளை அழைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் அவருடைய பங்கை நம்மளுக்கு தருகிறார். நம்முடைய பலனை கர்த்தர் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகல, இனிமேட்டுக்கு தான் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெரிதான ஒரு பங்கை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நாம் பார்த்தோம். இரண்டாவதாக வேதாகமத்திலிருந்து இன்னொரு சம்பவத்தை நாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள். யோசுவா 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதினாலே துரோகம் பண்ணினார்கள்.
பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இது யாருக்கு பண்ணினாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு பண்ணினாங்க. அத பாருங்க, வாசிங்கள். எப்படி என்றால், யூதா கோத்திரத்து சேராருடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. மேட்டர் என்னன்னா உங்களுக்கு சொல்றேன், இது நீங்க படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். யோசுவா 2000-3000 பேரை கூட்டிட்டு போய் ஆயி பட்டணத்தை போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா என்ன செய்யறான், ஒரு குரூப்பை அனுப்புகிறான். இஸ்ரவேல் போறாங்க, 2000-3000 பேர்கிட்ட என்ன செய்யறாங்க, போறாங்க. போன அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆயி பட்டணத்திலிருந்து 1000 பேர்கள் தான் வருகிறாங்க. ஆப்போசிட் டீம் யாரு? ஆயி பட்டணத்தார். இங்க யாரு? இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரர் இப்பதான் ஒவ்வொரு இதை தாண்டி பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சு பயங்கரமா நிறைய பேரை வெட்டி வீழ்த்திக்கிட்டு பயங்கர சகாப்தம் உடையவர்களாய் காணப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்குது, இவர்கள் அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆயி பட்டணத்தை, சாதாரண ஆயி பட்டணத்தை பாருங்களேன், இவங்களுக்கு சொந்த இடம் கிடையாது. இவங்க அண்ணா நாடோடிகளை போல இவர்கள் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு இடமாய் கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2000-3000 பேர்கள் தான் ஆட்கள் இருக்கிறார்கள் யுத்தத்திற்கு. ஆனா ஆயி பட்டணத்திலிருந்து 1000 பேர் தான் இருக்கிறாங்க. 1000 எங்க இருக்கு? 2000-3000 எங்க இருக்கு? அப்ப 1000 பேர் உடையதான ஆயி பட்டணத்தார இவங்க சொல்றாங்க, நம்ம ஈஸியா அவங்கள அடிச்சுட்டு வந்துடலாம், நம்ம இவ்வளவு பேர் போறோம், அவங்க ஒரு சாதாரண ஆட்கள் தானே, அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனது மேட்டர்ல, பிளான் பண்ணினது மேட்டர்ல, அவங்க நினைச்சது மேட்டர் கிடையாது, தவறு கிடையாது. அங்க போய் நடந்த சம்பவம் என்னவென்றால், அங்க போய் ஆகான் என்பவன் என்ன செய்கிறான், அங்க இருக்கக்கூடியதான பாபிலோனிய சால்வைகளை தேவன் அங்க போய் அவர்களை உங்ககிட்ட நான் தருவேன், ஆனா அங்க இருக்கிற எந்த ஒரு சாபத்தீடானது எந்த ஒரு காரியத்தையும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது என்று சொன்னபோது இவர்கள் இந்த ஆகான் என்பவன் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், எடுத்தான். அவன் எடுத்த காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. அவன் எடுத்த காரியம் எங்க இருக்கிறது? 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பாருங்கள், அவர்கள் என்ன செய்தார்களா, எடுத்துக்கொண்டதும், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்ட பாடுகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படியாக அவங்க அநேக காரியத்தை இந்த ஆகான் என்ன செய்கிறான், எடுத்துக்கொண்டு வந்து தன்வசமாய் வைத்துக் கொண்டது நிமித்தமாய் அவன் எடுத்துக்கொண்டான். எடுத்ததுனால அங்க அந்த 1000 பேரு இவங்கள ஓட ஓட விரட்டி அடிக்கிற மாதிரி ஆண்டவர் செஞ்சிட்டாரு. ஆண்டவர் அங்க இல்ல. அதனால அந்த 1000 பேர் ஈஸியா இந்த 2000 பேரை அடிக்கிறான். 36,000 பேரை 36 பேரை வெட்டி கொண்டுட்டான். மன்னிச்சு கொள்ளுங்க, 36 பேரை அடிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டுட்டாங்க. எவ்வளவு பெரிய சங்கடம். அடிச்சு யாருக்கு, எதிராளிகளுக்கு முதுகை காட்டி ஓடோடி வந்து என்ன செய்கிறார்கள், ஓடி வந்து யோசுவா கிட்ட சொல்றாங்க. யோசுவா சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுகிறான். ஏன் ஆண்டவரே, நீங்க தானே போ சொன்னீங்க, நீங்க தானே அதை தருவேன்னு சொன்னீங்க, ஆனா ஏன் இப்படி தரல அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டவனாய் இருக்கிறான். 21ஆம் வசனத்தை வாசிங்களே. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும், என்ன எடுக்கிற பாருங்க, பாபிலோன சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அவனை ஆகாடி சொல்றான், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமா கொண்டு இச்சித்து ஆசைப்பட்டு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், எடுத்துக்கொண்டேன். தேவன் எடுக்க சொன்னாரா? இல்ல. அப்ப அதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறவனாய் காண
காணப்பட்டான். தேவன் சொல்லாம இவனா எடுத்தது நிமித்தமாய் அங்க 36 பேர் காலியாகுறாங்க. 1000 பேர்கிட்ட 3000 பேர் என்ன செய்யறாங்க, பயந்து நடுங்கி முதுக காட்டிட்டு ஓடோடி வந்து தோற்று போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்! இதுல இன்னும் படிச்சோம்னா நிறைய விஷயம் அதுல சொல்லப்படும். யோசுவா என்ன தெரியுமா சொல்லி அழுவான், ஆண்டவரே இந்த ஒரு தோல்விய கானானியர்கள் கேள்விப்பட்டாங்கன்னா எங்களை ஓட ஓடலாம் ஆண்டவரை விரட்டுவாங்க. இந்த ஒரு தோல்வினால நாங்க கேவலமாகிறோமே, கேவலப்படுவோமே, நாங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவோமே என்று சொல்லி யோசுவா அழுகிறான் தேவ சமூகத்துல. அப்பதான் ஆண்டவர் ஒன்று சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவர்? ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னவென்றால் 12ஆம் வசனத்தை வாசியுங்களேன். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், உங்க சாப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட சாபத்தை இச்சித்து நீங்க ஆசைப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் சொல்லாத, தேவன் விரும்பாத காரியத்தை உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அத உங்க வீட்டில இருந்து சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், நிக்கிரகம் பண்ணால் என்ன தெரியுமா, அதை நீக்க விட்டால், இனி உங்களோடு நான் நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்றேன். பிரதர் சிஸ்டர், இச்சிக்கிறது பெருசு இல்ல, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரான்றதான் பெருசு. நம்ம ஆசைப்படுகிறது பெருசு இல்ல, ஆண்டவர் ஆசைப்பட்டதை செய்யறோமான்றதான் பெருசு. ஆண்டவர் ஆசைப்பட்டதா நம்ம செய்யறோமா, ஆண்டவருடைய விருப்பம் அதுல இருக்கிறதா, ஆண்டவர் அதுல இருக்கிறாரான்னு சொல்லிட்டு இங்க சாபத்தீடானதை நீங்கள் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறபடியால் இனிமேட்டுக்கு நாம கூட இருக்க மாட்டேன்னு சொல்றார். அதை எடுத்து போடுங்க. அப்ப ஆண்டவர் அங்க ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். ஆண்டவர் அங்க ஒரு தீர்வை கத்த கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நேசிக்கிற ஜனங்கள் அல்லவா, அவர்கள் செய்த தப்பிதங்களுக்கு ஆண்டவர் அப்படியே அடிக்காமல் தண்டிச்சு மன்னிக்கிறவர் அல்லவா. ஆனாலும் கர்த்தர் இறக்கப்பட்டு ஆண்டவர் அங்க சொல்லுகிறாரு, உங்க கூட நான் இனிமேட்டுக்கு இருக்க மாட்டேன்ப்பா, அதை நீங்க எடுத்து போட்டுருங்க, உங்கள்ட்ட இருந்து அதை எடுத்து போடுங்க. இனிமேட்டுக்கு இப்படி இச்சையாய் வந்த காரியங்கள், நீங்க உழைக்காம வந்த பணங்கள், நீங்கள் உழைக்காம வந்ததான காரியங்கள், பெருமையாய் வந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உங்கள்ட்ட இருந்து முதலாவது எடுத்து போடுங்க. உலகத்தின் இச்சையினாலேயோ, கண்களின் இச்சையினாலேயோ, ஜீவனத்தின் பெருமையினாலேயோ, உங்களுடைய வாழ்க்கையில உழைக்காமல் வந்த சோர்சஸ் ஆன காரியங்களோ, தேவ சித்தமே இல்லாம எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்துச்சு, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட எடுத்து போடுங்க. எடுத்து போட்டதான் நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல கொஞ்சம் உங்க மனசை விட்டு, உங்க மனசை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்க. ஆகானே அவங்கக்கிட்ட ஆண்டவர் அதை சொல்றாரு, அதை எடுத்து போடுங்க. இதெல்லாம் நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா அதெல்லாம் எடுத்துட்டு எனக்கு பிரியம் இல்லாத நீ உங்ககிட்ட வச்சுக்காத, எனக்கு விருப்பம் இல்லாத உங்ககிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரைட்டு, அதை உங்ககிட்ட இருந்து என்ன செஞ்சிடணும், எடுத்து போட்டுறணும். அது நம்ம கிட்ட இருந்து என்ன செஞ்சிடணும், நீக்கி வச்சிடணும். சில பேருடைய வாழ்க்கையில அது தேவ சித்தமோ, ஆண்டவருக்கு மிஞ்சி நம்ம யோசிக்க கூடாது. அதுதான் நான் திரும்ப சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வசனத்தின் காரியங்கள் உட்பட்டு என்ன செய்யணும், நம்ம இது பண்ணிக்கொள்ள வேண்டும். வாசிங்கள் அடுத்து 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ளான யாவும் அக்கினியில் சுட்டெரிக்கப்பட கடவது என்று. இரண்டாவது ஆண்டவர் சொல்யூஷன் கொடுக்கிறாரு. எப்பா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அதை எடுத்து தள்ளி போட்டு, அப்பதான் நான் உன் கூட இருப்பேன். ரெண்டாவது இப்ப சொல்றாரு, அக்கடினால சுட்டெரி. அக்கடினால சுட்டெரி. இந்த அக்கடினால் சுட்டெரின்னு சொல்ற அந்த வார்த்தையினுடைய பதங்கள் ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கும். அக்கடினால் சுட்டெரி. தேவன்
நம்மளுடைய வாழ்க்கையில இந்த 2 காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு வழி காட்டுகிறார். உன் வாழ்க்கையில எது ஆண்டவர் பிரியமில்லாம எவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்த்துக் கொண்டாய், வைத்துக் கொண்டாய், அவைகள் எல்லாவற்றையும் நீ உன்னிடத்திலிருந்து நீக்கி போடு. உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவைகளை அக்கினியினால் சுட்டரித்து போடு. அல்லேலூயா. சுட்டரித்து போடு. ஒரு காரியம் செய்வாங்க. நிறைய பேர் ஹிந்துஸ், இவங்கெல்லாம் ஹிந்துஸ்ன்னு இல்லை, பொதுவாக யாராவது ஒருத்தவங்க மேலே இருக்கக்கூடிய பகையை போய் மந்திரவாதிட்ட போய் ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்க வீட்டில் கொண்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு சாபத்தீடானதை மந்திரம் பண்ணி கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய்ப்பாங்க. இதை இவங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதை உடனே அக்கடியில் சுட்டரிச்சிருவாங்க. அது முடியா இருக்கலாம், அது துணூற அந்த ஒவ்வொரு எலுமிச்சை பழமா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு காரியங்கள் அடையாளப்படுத்த முடியும். சில இந்த பூசணிக்காய் கூட அப்படித்தான், சரிங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா காலை இழுத்துட்டு என்ன பிரதர் அப்படின்னா சொல்லுவாங்க, அது முச்சந்தியில் போனேன், காலை அகட்டி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எவனோ கழிச்சதை தாண்டிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் அது நடக்காது. ஆனா இங்க சொல்லப்படுகிறது, தேவன் விரும்பாததை நீ செய்யும் போது அதை அக்கினியில சுட்டெரிச்சிரு, அதை அகற்றி போடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் 2 காரியத்தை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நிதானிச்சு அகற்ற வேண்டியவைகளை அகற்றும்படியாக, இச்சித்தவைகளை தள்ளி போடும்படியாகவும், அவைகளை சுட்டெரிக்கும்படியாகவும் கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்து நிலை நிற்கிறவர்களாய், நீங்கள் வாழக்கூடியவர்களாய் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். சொல்லப்பட்டிருக்கு, இச்சித்து ஐஸ்வர்யவானாய் மாறினவனுடைய வாழ்க்கை ஜீவன் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில நாளைக்கு காலையில் அவன் முழிப்பான் என்பது சாத்தியம் இல்லை. உலகத்தை ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர் அவன் எல்லா சாத்தியம் ஆக்கிடலாம்னு நினைச்சான். ஆனா சாத்தியம் இல்லாம ஒரு நாள் செத்து போயிட்டான். அவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சான். அவன் கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. அவன் நினைச்சா இதெல்லாம் டக்கு பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒண்ணுமே சாதிக்காத மாதிரி இந்த உலகத்துல போனான். ஆனா தேவ சித்தத்தை செய்கிறவன் சாதிப்பான். தேவ சித்தத்தை செய்கிறவன் நிலை நிற்பான். தேவ சித்தத்தை செய்கிறவனுக்கு பரலோகம் திறக்கும். தேவ சித்தத்தை செய்கிறவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்டிப்பாய் அவனுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து கொடுக்கிறவராயிருக்கிறார். நாமாவே செய்யக்கூடாது. இந்த நாட்களை நாம் இச்சிக்காதபடி, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெருமைகள்ல காட்டாதபடி, நம்முடைய வாழ்க்கையில நாம் தாழ்மை உள்ளவர்களாய், இச்சைக்கு விலகி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு என்ன செய்யாதீங்க, போய் ஒரு 10 நாள் உபவாசம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உபவாசம் இருக்கிறதும் தேவனுடைய சமூகத்துல கேட்டுதான் உபவாசம் இருக்கணும். நான் ஏற்கனவே நம்முடைய திருச்சபை மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு காரியத்துக்காக உபவாசம் இருக்குல்ல, உபவாசம் இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு, நான் உபவாசம் இருக்கலாமா, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு உபவாசம் இருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நம்ம மதிக்கெடனை போல பார்த்துக்கலாம், இந்த வசனம் இப்படி சொல்லுதுல பார்த்துக்கலாம், நான் போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இருந்துடலாம், ஆண்டவர்கிட்ட நான் நிவர்த்தியாயிடலாம். இல்லை, தேவ சித்தத்தை நாம் ஒரு நாளும் ஒரு காரியத்தையும் கொண்டு ஈடு கொடுக்க முடியாது. கீழ்ப்படிந்தாலே, நம்மளுடைய தலைகளை தாழ்த்தினாலே, அவைகளுக்கு உட்பட்டால்தான் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும். அவர்கள் தான் நிலை நிற்கக்கூடியவர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆகானை போல ஆண்டவரே, எந்தெந்த சால்வைகளை நாங்கள் இச்சித்து வைத்திருக்கிறோம், இந்த நாட்களில் அவைகள் ஆண்டவரே அகற்றி போடும்படியாய், ஆண்டவரே அவைகளை அகற்றி, ஆண்டவரே அவைகளை தள்ளி போடும்படியாகவும், அவைகளை அக்கடியில சுட்டரித்து போடும் போது தான் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே. இன்னைக்கு யார் கூட எல்லாம் ஆண்டவர் இருக்கணும். இந்த கொரோனா டயத்துல, இந்த லாக்டவுன் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல, இந்த நேரத்துல நம்மளுக்கு வானமும் பூமியும் அழிஞ்சாலும் தேவனுடைய பிள்ளைகளை போஷிப்பார். தேவ சித்தத்தோடு எந்தெந்த தேவ பிள்ளைகள் வாழுகிறார்களோ கர்த்தர் அவர்களை போஷிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாசை என்று சொல்லப்படும் போது நாம் பணத்தை சொல்ல இந்த சூழ்நிலைகளில் நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எவைகளை இச்சிக்கிறோம்,
நாம் எவைகளை இழிவான ஆதாயத்தை நாம் தேடுகிறோம் என்பதை கர்த்தர் இந்த நாளில் சுட்டி காண்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வார்த்தையானவர், இந்த வார்த்தை அப்பமாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறவைகளாய் இருக்கிறது. கர்த்தர் அதை பிட்டு இன்னைக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள்ல சொல்லப்படுகிறது, தேவனுடைய மனுஷன் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. மதிகேடன் பிழைக்க மாட்டான், இச்சிக்கிறவன் பிழைக்க மாட்டான். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் மாத்திரம்தான் நிலை நிற்பான், அவன் மாத்திரம்தான் பிழைப்பான் என்று வேத வசனம் இன்னைக்கு தெளிவாய் காட்டி கொடுத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் ஏன் சித்தத்துக்கு காத்துரு, ஏன் சித்தத்துக்கு நீ ஒப்புக்கொடு, ஏன் சித்தத்துக்கு நீ கீழ்ப்படி என்று ஆண்டவர் 3 காரியங்களை வைக்கிறார். ஆண்டவரை மிஞ்சி நாம் ஒரு நாளும் நீதிமான் ஓட்டத்தை ஓட முடியாது. நாம் ஆண்டவரை மிஞ்சி எந்த ஒரு காரியத்தையும் நாம் இச்சித்து விட முடியாது. அப்படி என்றால் ஆதாம் ஏவாள் கூட என்ன செஞ்சிருக்கலாம், இச்சித்து அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கலாமே. இல்ல, தேவன் சொன்னதுதான். தேவன் சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா இதை சாப்பிடாம நான் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு திருப்தி இல்லாம திருப்தி கெட்டவர்களே அப்படின்னு கூட ஆண்டவர் நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தேன், இதை கொடுத்ததில்ல, நீங்க சோத்திரம் சொல்லாம நான் கொடுக்காததை போய் நீங்க என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்களே, என்னை விட்டு தூரம் போயிட்டீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுவார். ஆண்டவர் மிகவும் கவலைப்படுகிறவரா இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒருவேளை ஆதாமை போல, ஆண்டவரே ஏவாளை போல இந்த நாட்களை நீங்க கொடுத்திருக்கிற காரியத்தை விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற அநேக பலன்களை, அநேக ஆண்டவரே கனிகளை அதை சாப்பிடாம, அதை கொடுத்ததுக்கு நன்றி என்று சொல்லாம, ஆண்டவரே நான் வேற நீ கொடுக்காதவைகளை ஆண்டவரே நான் போய் சாப்பிட வேண்டும் என்று விரும்பின அந்த இச்சை ஆண்டவரே இந்த நாட்களில் என்னை விட்டு அகன்று போகட்டும், அது சுத்திகரிக்கப்படட்டும் என்று சொல்லி வாய்களை தந்து சொல்லுவீங்களா? ஓ, நீங்க சம்பாதிக்காம வருகிற பணங்க, நீங்க சம்பாதிக்காம உழைக்காம வருகிற பணங்கள் தவறு. இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும், தேவனுடைய பலத்தின் கரம் கடந்து வரட்டும். எஸ், ஆகானை போல நீங்கள் அதமாய் போகாதபடி, நிலை நிற்காமல் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களை ஆண்டவர் நிலை நிற்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அப்பா கிட்ட வாய்களத்தான் சொல்லுங்க, என் வாழ்க்கையை மாற்றி உங்க சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை நிலை நிற்க வைங்க ஆண்டவரே. வாய்களை தந்து கொஞ்சம் ஜெபிப்போமா? சந்தனமானியான் துரவாரியா கரளவோ ஓரி பாபா நகலரமா. வாய்களை தந்து கண்ணிலோடு ஜெபிங்க. ஆண்டவரே, உங்க மனசுல தோன்றுகிற காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆகானை போல அதமாய் போகாதபடி, ஓ ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும், நீ ஆகானை போல அழிந்து போகாதபடி, நீ ஆகானை போல நீ ஒழிந்து போகாதபடி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலை நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த நாள்ல ஜெபம் பண்ணுங்கள், வேத வசியுங்கள், தேவனுடைய சித்தத்தை கேளுங்கள், தேவனுடைய சித்தத்துக்காய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தெளிவான காரியத்தை செய்வார். உங்களை கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய வழிநடத்தலை கர்த்தர் தருவார். அதை நான் சொன்னேன்ல, ஆண்டவர் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகும். நம்முடைய வாழ்க்கையை ஆசைப்படுகிறத நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட நாம் சொல்லிடுவோங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புக் கொடுத்துருவோங்க. ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுத்தான், பலிபீடத்துல கொண்டு போய் வச்சிட்டான், பலிபீடத்துல கொண்டு போய் ஈசாக்கை வச்சிட்டான். ஆண்டவர் ஈசாக்கின் வம்சத்தை கர்த்தர் ஆண்டவர் பலுகி பெருகும்படியாக ஈசாக்கின் வம்சத்தை கர்த்தர் மேன்மை உள்ளவைகளாய் மாற்றுவதை போல நீங்கள் பலிபீடத்தில் வைக்கிற காரியங்களை கர்த்தர் கட்டாயம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டவைகளாய் கர்த்தர் கட்டாயம் நிலைநிற்க வைப்பார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயம் கட்டாயம் பலிபீடத்தில் வைக்கப்பட்டதை கர்த்தர் கட்டாயம் கர்த்தர் காரியங்களை செய்வார். வாங்க, சர்ச்சில் வந்து பலிபீடத்துல வந்து ஜெபிங்க, பலிபீடத்துல வந்து ஒப்புக் கொடுங்க. ஈசாக்கை பலிபீடத்துல போய் ஒப்புக் கொடுத்ததை போல, தேவ வார்த்தையின் பிரகாரமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுவதை போல இந்த காரியம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கட்டும். என்னுடைய பிசினஸ், என்னுடைய வேலை காரியங்கள், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளைகளின் காரியம், என் பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், என்னுடைய எதிர்காலங்கள், என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய எல்லா விதமான பண பிரச்சனை எல்லாத்தையும் பலிபீடத்துல கொண்டு வைங்க. ஆண்டவருடைய வார்த்தை
உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவ சித்தத்தின்படி ஒருவன் செய்வானால் அவன் நிலை நிற்கப்படுகிறவனாயிருப்பான். ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் உடையவர்களாய் இருப்போம் என்றால் பிதாவின் அன்புக்குரியவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால கர்த்தாவே, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யற வார்த்தை. இது உலகத்தில் உள்ள வார்த்தை இல்லை, அது தேவ வார்த்தை. இந்த தேவ வார்த்தை கீழே விழாது. இந்த வார்த்தை அப்பமாய் ஒவ்வொருவருக்குள்ளேயும் போய் போஷிப்பை ஏற்படுத்தும். இந்த வார்த்தை, ஆண்டவரே இன்னைக்கு எங்களை நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை போய் சேரட்டும். ஆண்டவரே நிலை நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த வார்த்தை போய் சேரட்டும். இப்படி எல்லாம் தான் இருக்கும்போது நிலை நிற்போம் என்ற எண்ணம் ஒவ்வொருவர்களுக்குள்ளாய் காணப்படட்டும். கர்த்தாவே, பெரிய காரியத்தை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளை போஷிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தாகத்தை தீருங்க. உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. தேவனுடைய பிரசன்னம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் வீட்டை சுற்றிலும் சூழ்ந்திருக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலையை கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பிழைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி ஆசீர்வதிங்க. தேவனுடைய அனுக்கிரகம் அவங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தட்டும். இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எல்லா காரியத்திலும் நிலைநிற்க செய்யும்படியாய் எல்லாரோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.